டைகர் ஏரா இது வந்து 10 ஏரா போட்டு 1 கிலோ இருக்கும். ஆனா கிலோவே 1000 ரூபாய். எக்ஸ்போர்ட் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் இது. இதுக்கு அடுத்து தான் மிச்ச ஏராலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஏரா மாதிரி. ஆமா. ஆனா ஒரு சாப்பிட்டீங்கன்னா உள்ளங்கை சைஸ் இவ்வளவு பெருசு ரவுண்டா. நம்ம இங்க சாப்பிடுற ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கன்னா அது வேலையே வேற. சுண்ணாம்பு வாழை. இது கருவாடுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இது. வாழை கருவாடுனாலே ரொம்ப ஸ்பெஷல். நம்ம ஊர்ல வந்து இந்த சுண்ணாம்பு எடுத்துருவாங்க. இது ஃபாரின் எக்ஸ்போர்ட் இது மீன். இந்த சுண்ணாம்புலே எக்ஸ்போர்ட் பண்றாங்க இந்த வாழையை. இதுல மாவு சத்து இருக்கும். இந்த ஃபுல்லா இந்த சுண்ணாம்புல மாவு தான். நிறைய இங்க நம்ம போட்டு ஓனர்களே பாத்தீங்கன்னா நிறைய பேர் எடுக்காமலே சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து இன்னும் இந்த குடலே போல அப்படியே இங்க பாருங்க கம்பி மாதிரி இருக்குது பாத்தீங்களா. இதெல்லாம் வலை மீன். ஒரு சின்ன பீஸ் கூட நீங்க எப்படிதான் வாங்கினா குடல் வெளியே வராது. அப்படியே பாருங்க கல்லு மாதிரி நிக்குது பாரு. இவ்வளவு நீட்டு மீன்லாம் வந்து நம்ம இப்படி நிக்க வச்சு நிக்காது, டவுன் ஆயிடும். இது வந்து அப்படியே இப்பதான் வந்திருக்கு மீன். இது லைவான மீன். இது இந்த வளவெல்லாம் போட பாருங்க. பாருங்க இதுதான் இந்த இடத்துல மட்டும் இல்ல எல்லா மார்க்கெட்லயுமே இதான் ஒரிஜினல் கொடுவா. அப்படி ஒழுக்குது பாருங்க. திறக்க முடியாது. திறக்க முடியல என்னடா பாத்தீங்களா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தீங்களா. இன்னைக்குதான் அது கூட இன்னைக்குதான் நிறைய இருக்கு இந்த மீன். இதான் இது ஒரிஜினல் கிடையாது. கொடுவாக்கு இதுதான் எல்லா மார்க்கெட்லயும் கொடுவா. ஆமா இதுதான் வாங்கலாம். இது நல்லா சூப்பரா இருக்கு மீன். நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி இப்ப பாத்தீங்களா சப்பையா இருந்தது. இது குண்டா இருக்கும். இந்த மீன் தான் நிறைய பேர் விரும்புவாங்க. அது கிடைக்காது. இதுதான் கொடுவான்னு சொல்றாங்க. இதுதான் கொடுவா. இது நல்லா இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். அது கிடைக்காது அந்த மீன். இது பாறை மீன். பாறையில வந்து 50 வெரைட்டி பாறை இருக்கு. 50 வெரைட்டி இருக்கு. அதுல வந்து இதெல்லாம் இது வந்து நல்லா டேஸ்டான பாறைங்க. வலை மீன். இது என்ன பாறை? இதுக்கு வந்து தேங்காய் பாறை சொல்லுவாங்க. தேங்காய் பாறையா? இது பாத்தீங்களா இது வந்து சூரை. சூரையா? ஆமா சூரையில டியூனான்றது வேற. நம்ம வந்து ஃபாரின் எக்ஸ்போர்ட் இருக்கா டியூனா. இது வந்து ஆமா இந்த நீங்க மாசி பாத்தீங்களா மாசி கருவாடு. ஆமா மாசி கருவாடு இந்த மீன் தான் உருவாகுது. துபாயில இருந்து வெளிநாடுகள் எக்ஸ்போர்ட் தான் இது. துபாய் எங்க போனாலும் இந்த மாதிரி மீன் அதிகமா கிடைக்கும். இது மாசி கருவாடு கிடைக்கும் துபாயில அதிகமா. ஆமா இது வந்து மாசி கருவாடு செய்யற ஸ்பெஷல் மீன் இது. இதுவும் அதே மாதிரி தான் பாத்துவாங்க. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் இப்போ வந்து லைவா வர மீன் தான் எல்லாமே. நீங்க எத்தனை மாதிரி இங்க காசிமேடு போறீங்க 90% மீன் லைவ் மீன் தான் இங்க விற்கும். இது ஃபுல்லா முள் இருக்குமாண்ணா? ஒரே முள். ஒரே முள் தான். இங்க இருக்கிற மீன்ல 90% மீன்ல ஒரே முள் தான். ஓகே ஓகே. அப்படியே வலையில இருந்து எடுக்கறோம். இங்க பாருங்க. பாத்தீங்களா இங்க வலையில இருந்து வர்ற மீனுங்க தான் இப்ப வாங்கி வச்சு விக்கிறாங்க. இதெல்லாம் கண்ணு பாத்தீங்களா அப்படியே பாருங்க கண்ணுங்கள. எல்லா மீன்லயும் கண்ணு ஃப்ரெஷ்ஷா இருக்கு இங்க. எல்லாம் இன்னும் அந்த பெண்டேன்னு வலையில பாருங்க. இந்த மீன் இதாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீன். இந்த ஏழைகளின் வஞ்சிரமா இது? ஆமா. எதனால ஏன் வஞ்சிரம் அவ்வளவு விலைங்களா? வஞ்சிரத்துக்கு டேஸ்ட் கம்பேர் பாத்தீங்களா ஸ்லைஸ் மட்டும் தான். பட் இது வந்து குழம்பு வைக்கலாம் வறுக்கலாம் என்ன பண்ணலாம். ஏன்னா இது வாங்கலாம் நம்ம பட்ஜெட்ல. ஏழைகள் வஞ்சிரம் சொன்னா இது நம்ம பட்ஜெட்ல வாங்கலாம். பட் அதை வாங்க முடியாது. அது வஞ்சிரம் வந்து 1000 ரூபாய் 900 ரூபாய் 800 ரூபாய் 1200 வரைக்கும் 1500 வரைக்கும் போயிட்டு இருக்கு. வஞ்சிரம் சொன்னாலே பணக்கார மீன் தான். இது என்ன மிஞ்சி போனா ஒரு கூறு 350 400 இந்த மாதிரி ஒரு 8 மீன் 10 மீன் வச்சாங்கன்னா 500 ரூபாய்.